بعد நாங்கள் தற்பொழுது منهج المدرسة العقلية في التفسير الاتجاه العقلي الذي منهج المدرسة العقلية في التفسير என்பதைத்தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். منهج المدرسة العقلية المدرسة العقلية பகுத்தறிவாத சிந்தனை பள்ளி. அதிலே நாங்கள் 4 அடிப்படைகளை பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் 4 அடிப்படைகளை பார்த்திருக்கிறோம். அவருடைய 8 அடிப்படைகள் காணப்படுகின்றன. 8 அடிப்படைகள் காணப்படுகின்றன. தற்பொழுது நாங்கள் 5வது அடிப்படை என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் அவர்கள் இந்த சிந்தனை முகாமை சார்ந்தவர்கள். அவர்களுடைய முக்கியமான ஒரு இலக்கு, நோக்கம், முயற்சி எல்லாம் எப்படி காணப்படும் என்று சொன்னால், குர்ஆனுடைய பொதுவான நோக்கங்களை தெளிவுபடுத்துவது மக்களுக்கு. அதே போல மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த குர்ஆன் மூலமாக சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கியமான ஒரு இலக்கு. அவர்களுடைய பார்வையில் எதை சீர்திருத்தமாக கருதுகிறார்களோ அதனை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆனை பயன்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய இலக்கு, நோக்கம். இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்கின்றது என்று சொன்னால், குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கான விவரமான விளக்கங்களை தேடிச் செல்வதை அவர்கள் தேவையற்ற ஆய்வாக கருதுகிறார்கள். மக்களுடைய வாழ்க்கையில் எதனை பின்பற்ற வேண்டுமோ அதனை மாத்திரம் அல் குர்ஆனில் இருந்து நாங்கள் தெளிவுபடுத்தினால் போதுமானது. மக்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் அல் குர்ஆனில் இருந்து நாங்கள் கொடுத்தால் போதுமானது. அதை தவிர ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டு ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் உள்ள என்னென்ன கருத்துக்கள் இருக்கின்றன என்ற விடயங்களை எல்லாம் எங்களுக்கு அவசியமற்றது என்பதாக அவர்களுடைய ஒரு வாதம். அதான் இவருடைய 5வது அடிப்படை. உதாரணமாக முஹம்மது அப்துல் குர்ஆனுடைய வசனம் இந்த ஊருக்குள் நுழையுங்கள் என்று நாங்கள் சொன்ன பொழுது என்று அல்லாஹ் தஆலா சூரத் பக்ராவிலே சொல்லக்கூடிய வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்றாரு, வனஸ்குது அன் தஅயீனில் கரியதி கமா சக்கத்தல் குர்ஆன். குர்ஆன் எந்த ஊருன்னு சொல்லல, எனவே நாங்களும் அதை சொல்லாமல் அமைதியாக இருப்போம் என்பதாக அவர் சொல்றார். அதே போல வஃபாக்கிஹத்தல் முஅப்பா என்ற வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அல் மத்லூபு மின்க ஃபி ஹாதிஹில் ஆயாத், இது போன்ற வசனங்களிலே உங்களிடத்திலே என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்றால், அன் தஅலம அன்ன அல்லாஹ யமுன்னு அலைக பிநிஅமின் அஸ்தாஹா இலைக ஃபீ நஃப்ஸிஹி வ தக்வீமி ஹயாத்திக, உனது வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா உனக்கு பல்வேறு விதமான அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்வதுதான். فإذا جاء بسندها لفظ لم تفهمه, அதில் உனக்கு ஏதாவது புரியாத வார்த்தைகள் இருந்தால் لم يكن من جد المؤمن أن ينقطع لطلب هذا المعنى بعد فهم المراد من ذكره. அந்த வார்த்தை சொல்லப்பட்ட நோக்கத்தை அவர் அறிந்து கொள்வதன் பின்னால் சரியா அந்த வார்த்தைக்கு எக்ஸாக்டான அர்த்தம் என்ன என்று தேட வேண்டிய அவசியம் கிடையாது. والواجب على أهل الجد والعزيمة أن يعبروا بتعداد النعم. மாற்றமாக பல்வேறு அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறார் என்று சொல்வது மாத்திரம்தான் அவர்கள் மீது கடமை. وَأَيَّجْعَلُوا مُعْظَمَ هَمِّهِمْ الشُّكْرَ وَالْعَمَلَ. அவருடைய பெரும்பான்மையான நோக்கம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும் அமல் செய்வதுமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்கிறார். இதை பற்றி என்ன சரியான நிலைப்பாடு? وَالْحَقُّ أَنَّ هَذَا الرَّأْيَ ذُو وَجْهٍ. உண்மையிலே இந்த கருத்து நியாயமான ஒரு கருத்து. கமா அன்னஹும் லம் யஸ்பிகு இலைஹி, அவர்களாக முதலாக சொன்ன கருத்து அல்ல, அவர்கள் தான் இந்த கருத்தை முதலாவதாக சொல்லவில்லை. வகத் சபகஹும் இலைஹி அததும் மின் ஸலஃபி அஹ்லி ஸுன்னah, அஹ்லு ஸுன்னாக்களை சார்ந்த பல நல்லறிஞர்கள் சொன்ன ஒரு விடயம். மின்ஹும் இப்னு தைமிய்யா ஃபீ முகத்திமத்தி தஃப்ஸீர், இப்னு கஸீர் ஃபீ தஃப்ஸீரிஹி. இப்னு தைமிய்யா, இப்னு கஸீர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இதெல்லாம் அவருடைய முகத்திமா ஃபீ தஃப்ஸீர் அதில் சொல்லித்தான் இருக்கிறாங்க.
உதாரணமாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஃபகுல் அர்பஅத்தன் மினத் தைரி ஃபஸூஹுன்ன இலைக்க என்ற அந்த வசனத்துக்கு 4 பறவைகளை எடுங்கள் என்று சொன்ன அந்த வசனத்துக்கு அவர் விளக்கம் சொல்லும்போது இஹ்தலஃபல் முஃபஸ்ஸிரூன ஃபீ ஹாதிஹில் அர்பஅ, முஃபஸ்ஸிரீன்கள் இந்த 4 பறவைகள் என்ன என்பதிலே கருத்து வேற்றுமை கொண்டிருக்கிறார்கள். வஇன் கான லா தாயிர தஹ்த தஅயீனிஹா, அவைகள் இந்த குறிப்பிட்ட 4 பறவைகள் தான் என்று குறிப்பிட்டு சொல்வதிலே எந்த விதமான பயனும் இல்லைதான். அதில் ஏதாவது முக்கியமான தகவல்கள் இருக்குமானால் இஸ்லாம் குர்ஆனிலே தெளிவாக சொல்லியிருக்கும். இந்த 4 பறவைகள் என்பதை சொல்லியிருக்கும். அதை அறிந்து கொள்வதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. எனவே நாங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல சூரத்துல் கஹ்ஃபுடைய விளக்கத்திலே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஹ்தலஃபு ஃபீ லவ்னிஹி, அஸ்ஹாபுல் கஹ்ஃபோடு சென்ற அந்த நாய் எந்த நிறம், அதனுடைய நிறம் என்ன என்பது சம்பந்தமாக அறிஞர்கள் அலா அக்வால் பல கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். லா ஹாஸில லஹா வலா தாயிர தஹ்த, அது எந்த பிரயோசனமும் இல்லை. லா தலீல அலைஹா வலா ஹாஜத இலைஹா, அதற்கு ஆதாரங்களும் இல்லை, அதற்கு எந்த தேவையும் இல்லை. பல் ஹிய மிம்மா யுன்ஹா அன்ஹு, மாற்றமாக அது தடுக்கப்பட்ட ஒரு விடயம், தேவையில்லாமல் அதை ஆய்வு செய்வது. இன்ன முஸ்தரதஹா ரஜ்முன் பில் கைப், அது குறிப்பிட்ட இன்ன கலர்தான் என்று சொல்வது மறைவான விடயங்களை சொல்வதாக அமையும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் தஃப்சீர் ஆசிரியர்கள் சஹாபாக்கள் முதல் அதுக்கு பின்னால் வந்து தாபிஈன்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள், இது போன்ற வசனங்களிலே வரக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன சொல்கிறார்கள், அவர்கள் கருத்து இது மாதிரி விளக்கங்களை சொல்லித்தான் இருக்கிறார்கள். இப்போ இந்த 4 பறவைகள் யாரு, எந்த பறவைகள், அதே போல இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய அந்த நிறம், கல்புடைய நிறம், இதே போன்று வரக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மரத்தை சாப்பிட சொன்னார்கள், எந்த மரத்தை சாப்பிடாமல் தடுக்கப்பட்டார்கள் என்பது போன்ற அந்த கரியா என்ன என்பது போன்ற கருத்துக்களை சொன்னார்கள். யாரு ரோட்ல போறாக்களா சொன்ன, எல்லாம் பெரும் பெரும் சஹாபாக்கள் தாபீன்கள் தான் சொன்னது. அப்படித்தானே இப்னு அப்பாஸ், முஜாஹித், இக்ரிமா, வஹாக், மஸ்ஊத் இவர்கள் போன்ற அறிஞர்கள் தான் என்ன தஃப்சீர் கலை அறிஞர்கள், அவர்கள் தான் அதற்கான கருத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பறவைகள் தான், இந்த நிறம் தான், இது போன்ற விடயங்களை அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதை முழுக்க முழுக்க தட்டி கழிக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் இவர்கள் அதை முழுமையாகவே புறக்கணித்து விடுகிறார்கள். ஆனால் அது உண்மையிலே அது மூலமாக பெரிய அளவு நமது வாழ்க்கைக்கு பயனில்லை என்பது உண்மைதான். ஆனால் அப்படி சொல்வது என்பது ஒரு தவறல்ல. அப்படி சொல்வது என்பது ஆதாரபூர்வமான அறிவிப்புகள், சஹாபாக்களுடைய அறிவிப்புகள் இருந்தால் அதை சொல்வது எந்த விதமான தவறும் கிடையாது. சில வேளை அப்படி தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த வசனத்தினுடைய விளக்கம் எங்களுக்கு இன்னும் அதிகமாக சில வேளை தெரிய வரலாம். அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த விடயத்திலே எங்களுக்கு விளங்கும். அத்தஹ்தீரு மினல் இஸ்ராஈலியாத், அத்தஹ்தீரு மினல் இஸ்ராஈலியாத், இஸ்ராஈலியத்துகளை விட்டும் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்வார்கள். இஸ்ராஈலியத்னா என்ன? இஸ்ராஈலியத்னா என்ன? யூத கிறிஸ்தவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட அவர்களுடைய வரலாறுகள், அல்லது உலகம் படைத்தல் சம்பந்தமாக வரக்கூடிய முற்கால தகவல்கள், அல்லது பிற்கால கியாமத்தில் வரக்கூடிய நேரத்தில் நிகழ்வதாக சொல்லப்பட்ட தகவல்கள், பதுல் ஹல்க், அல் மஆத், அதே போல கிஸஸுல் அன்பியா, அவர்களுடைய கிஸஸுல் அன்பியா வாக்குவாவை, இவைகளை பற்றி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகள், யூத கிறிஸ்தவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகள். இஸ்ராயீல்னா யாரு தெரியுதானே? இஸ்ராயீல்னா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் இஸ்ராயீல். அப்ப யூதர்கள் தான் இதில் அதிகமாக தகவல்களை சொன்னதன் காரணமாக அது இஸ்ராயீலியாத் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை வந்தவர்கள் யூதர்கள். எனவே அவர்கள் தான் இதை கூடுதலாக அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் இஸ்ராயீலியாத் என்று சொல்லப்படுகிறது. இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்களுடைய தகவல்களும் அதிலே உள்ளடங்கும். அப்ப இந்த இஸ்ராயீலியாத்துகளை பொறுத்தவரையிலே அது சம்பந்தமாக அறிஞர்களுக்கு மத்தியிலே பெரிய வாத பிரதிவாதங்கள் காணப்படுகின்றன. இதனை வைத்து நாங்கள் தஃப்சீர் செய்யலாமா இல்லையா, குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக இதை கொண்டு வரலாமா இல்லையா என்பதிலே தற்கால அறிஞர்களுக்கு மத்தியிலே கடுமையான வாத பிரதிவாதங்கள் காணப்படுகின்றன.
முற்கால அறிஞர்களுக்கும் காணப்பட்டது. இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் அதனை கடுமையாக சாடக்கூடிய அறிஞர்கள். ஆனால் தஃப்சீர் கலை நூல்களை நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து எடுத்து பார்த்தால் இவற்றை சர்வசாதாரணமாக என்ன செய்திருக்கிறார்கள் அறிஞர்கள் பதிவு செய்துதான் வந்திருக்கிறார்கள். அதனை எவ்வாறு நாங்கள் அணுகுவது என்பது ஒரு தனித்தலைப்பு. இஸ்ராஈலியாத்தை நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும், முழுமையாக புறக்கணிப்பதா, முழுமையாக எடுத்துக்கொள்வதா, அல்லது அதனை வரையறைகளோடு நாங்கள் அதனை எடுத்துக்கொள்வதா என்ற பல விளக்கங்கள் இருக்கின்றன. அதிலே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அது பல இடங்களில் எங்களுக்கு குர்ஆன் வசனங்களை புரிவதற்கு அது உதவியாக இருக்கும். அதனை முழுமையாக நாங்கள் புறம் தள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அதனை சொன்னவர்கள் சாதாரண மக்கள் அல்ல. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்ராஈலியாத் சம்பந்தமான எச்சரிக்கைகளை நன்கு அறிந்த, குர்ஆன் வசனங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை நன்கு அறிந்த சஹாபாக்கள் தான் இந்த விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதை வைத்து அதனை தஃப்சீர் செய்யும் பொழுது பயன்படுத்துவது கூடாது என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் பெரும் ஒரு தவறிலே இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தவறான ஒரு கருத்து அங்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இஸ்ராஈலியத் பற்றி அழகான புத்தகங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஷேக் நாயிஃப் ஸஹரானி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞருடைய புத்தகம் மிகவும் பிரபலமான ஒரு அழகான புத்தகம். அந்த புத்தகத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படித்தால் அது சம்பந்தமான எங்கள் தெளிவு எங்களுக்கு கிடைக்கும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இஸ்ராஈலியாத்தில் உள்ள பிரச்சனை என்னென்னா அதில் வரக்கூடிய அறிவிப்புகளில் சில வார்த்தைகளில் மிகவும் மோசமான கருத்துக்கள் காணப்படுவது உண்மைதான். அதுதான் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை சொன்னால் அதில் இடையில சில வேளை பாரதூரமான கருத்துக்கள் எல்லாம் வரும். அப்போ அந்த பாரதூரமான கருத்துக்கள் எங்களுக்கு புரிவது போல அந்த அறிஞர்களுக்கும் புரிந்துதான் இருக்கிறது. வாங்குதா அதை அறிவித்த அறிவிப்பாளர்கள் உட்பட அதை பதித்து வைத்த பெரும் தஃப்சீர் கலை வல்லுநர்கள் இமாம் தபரி முதல் அதற்கு பின்னால் வந்த பெரும் அறிஞர்கள் எல்லோருக்கும் தெரிந்துதான் அவர்கள் பதிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ எதற்காக அவர்கள் பதிந்தார்கள் அப்படி என்றால் அந்த சம்பவத்தை முழுமையாக அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல அவர்கள் பதிந்து வைத்திருப்பது. மாற்றமாக அந்த குர்ஆன் வசனத்தை புரிந்து கொள்வதற்காக அந்த சம்பவத்தின் சுருக்கத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். சம்பவம் சொல்ல வரக்கூடிய சுருக்கம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல எங்களுக்கு என்ன சொல்கிறது? ஹதீஸ் அம்படி இஸ்ராயீலுடைய செய்திகளை நீங்கள் கூறலாம் என்று அனுமதி தெளிவாக எங்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் சஹாபாக்களும் தாபீன்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த சிந்தனை உள்ளவர்கள் இதனை கடுமையாக காரசாரமாக முகமது ரஷீத் ரிதா என்ன சொல்றாரு? كان من سوء حظ المسلمين أن أكثر ما كتب في التفسير يشغل قارئه عن هذه المقاصد العالية والهداية السامية. உயர்ந்த இந்த ஹிதாயத்தை விட்டும் தடுக்கக்கூடியதாகத்தான் குர்ஆன் தஃப்சீர் கிதாபில் எழுதப்பட்ட அதிகமான விடயங்கள் காணப்படுகின்றன. فمنها ما يشغله عن القرآن. அந்த கிதாபுகளில் சில நூட்கள் தஃப்சீர் நூட்கள் ஈராபு கவாயிது நஹு இது போன்றவற்றை சொல்லி மக்களை திசை திருப்புகிறது, ஹிதாயத்தை விட்டு திசை திருப்பி விடுகிறது. وبعضها يلفته عنه بكثرة الروايات وما مزجت به من خرافات الإسرائيليات. இஸ்ராயீலியத்தை சொல்லி திசை திருப்புகிறது. وأكثر التفسير அதுக்கு பின்னால் உள்ளதுதான் மிகவும் பாரதூரமான கருத்து. وأكثر التفسير المأثور تفسير المأثور அதிகமானவை قد سرى إلى الرواة அறிவிப்பாளர்களுக்கு எப்படி வந்து சேர்ந்தது என்றால் من زنادقة اليهود والفرس ومسلمة أهل الكتاب. யூத பாரசீக அதே போல அஹ்லுல் கிதாப் இஸ்லாத்தை தழுவியவர்களிடத்தில் இருந்துதான் இவரிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. ويزداد محمد رشيد رضا في تطبيق هذا المبدأ. இந்த அடிப்படையை அவர் தத்பீக் பண்ணி எந்த அளவுக்கு எல்லை மீறி சென்றிருக்கிறார் என்று சொன்னால் حتى يرد نصوصا صحيحة خوفا من أن تكون من الإسرائيليات. இஸ்ராயீலியாத்தாக இருந்து விடுமோ என்று ஹதீஸ்களை கூட மறுத்துவிட்டார். ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை கூட அவர் மறுத்துவிட்டார். فمثلا لما ذكر حديث أبو هريرة رضي الله عنه حديث أنه لما قيل لبني إسرائيل ادخلوا الباب سجدا وقولوا حطة وقوله ادخلوا الباب سجدا وقولوا حطة என்று பனு இஸ்ராயீலுக்கு சொல்லப்பட்ட பொழுது فدخلوا يزحفون على أستاههم فردلوا وقالوا حطة حبة في شعرة என்று அவர்கள் சொன்னார்கள். ஹித்தா என்று சொல்லப்படுது
ஹப்பத்தும் ஃபி ஷாரா என்று சொன்னார்கள். ஹித்தாக்கு பதிலாக ஹப்பத்தும் ஃபி ஷாரா என்பதாக அவர்கள் சொன்னார்கள். என்று வரக்கூடிய அந்த அறிவிப்பை என்ன சொல்கிறார்? ஃபகால மர்வியும் ஃபி ஸஹீஹ், இது ஆதாரபூர்வமான புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ஓகே, புகாரியில் வரக்கூடிய, முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். லாக்கின்னஹு லா யக்லு மின் இல்லத்தின் இஸ்ராயிலியா. என்ன சொல்றாரு முஹம்மது ரஷீத் ரிதா? இது இஸ்ராயிலியத் இதில் இருக்கிறது என்பதாக, இஸ்ராயிலியத் என்ற ஒரு குறை இதில் இருக்கிறது என்பதாக அவர் ஹதீஸையே சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லை மீறி சொன்னார். அடுத்ததாக என்ன விசேஷம், இதுல ஆச்சரியமான விடயம் என்னென்றா, இதுல அவர்களுக்கே அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் போனதுதான் இந்த ஆச்சரியம். இஸ்ராயேலிய யூத கிறிஸ்தவர்களுடைய தாவல்களை பதியக்கூடாது என்பதுதான், அதன் மூலமாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது என்பதுதான் அவருடைய அடிப்படை. அப்படி செய்த உலமாக்களை, அறிஞர்களை எல்லாம் மிக கடுமையாக காரசாரமாக திட்டி தீர்த்தவர்கள். அப்படின்னா இவர்கள் என்ன செஞ்சுக்கணும்? அந்த பக்கமே தலை வச்சு படுத்திக்கிறார். அப்படித்தானே? உமைர் மோலை வெளியே வருவார், அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த பழைய ஹவுல இருந்துச்சு, அந்த பக்கம். அப்ப எனவே மற்றவர்களை திட்டி தீர்த்து காரசாரமாக விமர்சித்து விட்டு அவர்கள் அந்த பக்கமே செய்திருப்பாங்க, வருவாங்க, வேறு இடத்தும் பார்த்திருக்க கூடாது. ஆனால் என்ன செய்தாரு? அவர்களும் இந்த நிறைய தஃப்சீர்களை சொல்கிறார்கள். அங்க எங்கிருந்து சொல்றாங்க? தஃப்சீர் கிதாபிலிருந்து சொல்றாங்க. தஃப்சீர் கிதாபிலிருந்து சொல்லாம நேரடியா பைபிள்ல இருந்து சொல்றாங்க. நாங்களாவது தஃப்சீர் கிதாபில இருந்து சஹாபாக்கள் தாபீன்கள் சொன்ன கருத்தை சொல்றோம். நீங்க எங்க இருந்து சொல்றீங்க? பைபிள்ல இருந்து நேரடியாக நிறைய விளக்கங்களை அவர்கள் சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எனவே ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மேலே உள்ள சொல்லப்பட்ட விடயங்களில் எங்களுக்கு தெரிய வருவது என்னவென்று சொன்னால், இஸ்ராயேலியாத்தை கொண்டு தஃப்சீர் அதனை பயன்படுத்தி குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன தஃப்சீர்களை கடுமையாக அவர்கள் சாடியிருக்கிறார்கள். இது தவறான ஒரு மௌத்திகுல் கைரு சரி, பொருத்தமற்ற ஒரு நிலைப்பாடு. ஏனென்றால் இந்த தஃப்சீர் கலை அறிஞர்கள் இஸ்ராயேலியாத்துகளை அறிவிக்கும் பொழுதும் இல்முல் ஹதீஸை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் அறிவித்தார்கள். எப்படி அந்த அனைத்து அறிவிப்புகளையும் அறிவிப்பாளர் வரிசையோடு தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? தொகுத்திருக்கிறார்கள். எனவே அதனை தொகுத்தவர்கள் யார் என்பதை, அவர்கள் அறிவித்தவர்கள் யார் என்பதை எங்களுக்கு சுட்டிக்காட்டி விட்டார்கள். ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா இல்லையா என்பதை அந்த அறிவிப்பாளர்களை ஆய்வு செய்து எங்களுக்கு முடிவெடுத்துக் கொள்ள முடியும். எனவே அவர்கள் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை என்பது ஆசிரியருடைய ஒரு கருத்து. அது அல்லாமல் நாங்கள் மேலே சொன்ன பல கருத்துக்களும் இஸ்ராயேலிய சம்பந்தமாக இருக்கிறதற்கான பல நியாயங்கள். அடுத்தது இதில் முக்கியமான மோசமான இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், இவர்களுடைய அதனை அறிவித்தவர்கள் நம்பகமானவர்களாக இருந்தாலும் கூட, இந்த இஸ்ராயேலியாத்தை அறிவித்தவர்கள் நம்பகமான அறிவிப்பாளர்களாக இருந்தாலும் கூட அவர்களையும் கடுமையாக இவர்கள் சாடுகிறார்கள். முஹம்மது ரஷீத் ரிதா உதாரணமாக சொல்கிறார், இஸ்ராயேலியாத்தை அறிவித்தவர்கள் மிகவும் மோசமானவர்கள் அல்லது முஸ்லிம்களை அதிகமாக ஏமாற்றியவர் யார் என்றால் இரண்டு பேர். ரெண்டு யாரு? காபுல் அஹ்பார் முனப்பி. இந்த ரெண்டு பேரும் தான் மிக மோசமான இஸ்ராயேலியாத்துகளை அறிவித்தவர்கள். அதே போல அஹ்மதுல் வராகி என்பவரும் என்ன சொன்னாரு? وما هي إلا إسرائيليات تلقفها المفسرون من أهل الكتاب
அஹ்லுல் கிதாபிலிருந்து எடுத்துக்கொண்ட இஸ்ராயலியாத் இவைகள் யார் அந்த அஹ்லுல் கிதாப் யாரு? அல்லதீன கானூ யகீதூன லில் இஸ்லாமி வல் அரபி, இஸ்லாத்துக்கும் அரபியருக்கும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிற அஹ்லுல் கிதாபிலிருந்து எடுத்த தகவல்கள். யாரை போல? வஹ்புல் முனப்பிஹ், அவர் அஸ்ல வந்து அவர் பாரசீகர். அதே போல காபுல் அஹ்பார், இவர்கள் ரெண்டு பேருமே கசீர் ரிவாயா للغرائب التي لا يعرف لها أصل معقول ولا منقول. وقومهما كانوا يكيدون للإسلام الذين فتحوا بلاد فارس وأجلبوا اليهود عن الحجاز. பாரசீக தேசத்தை வெற்றி கொண்ட ஹிஜாஸிலிருந்து யகூதிகளை அப்புறப்படுத்திய முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய கூட்டம், அந்த ரெண்டு பேருடைய கூட்டமும் சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய கூட்டத்தில் இருந்து வந்த ரெண்டு பேரும் தான் இப்படியான தகவல்களை எல்லாம் பரப்பிவிட்டார்கள் என்பதாக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இவர்களுடைய இந்த நிலைப்பாடு தவறு என்பதை பின்வரக்கூடிய விடயங்கள் அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். முதலாவது அவருடைய இந்த இஸ்ராயலியர் சம்பந்தமான அவருடைய தவறான நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், அனைத்து இஸ்ராயலியாத்துகளையும் ஒதுக்கி தள்ள வேண்டும், சொல்லவே கூடாது, தவறு என்று சொல்வது பிழையான நிலைப்பாடு. தமீம் பண்ணுவது, பொதுமையாக்குவது தவறாகும். அனைத்து இஸ்ராயலியாத்தையும் மறுக்க வேண்டும் என்று பொதுமைப்படுத்துவது தவறு என்ற பொதுமைப்படுத்துவது அவருடைய தவறான நிலைப்பாடு. ஏன்? அது ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி ஹதீஸுக்கு முரண்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி ஹதீஸுக்கு வஹதீஸு அன் பனி இஸ்ராயீல் வலா ஹரஜ், பனி இஸ்ராயீலுக்கு அறிவியுங்கள், அதுக்கு குற்றம் இல்லை என்று சொன்ன அந்த ஹதீஸுக்கு முரண்படுகிறது. அடுத்ததாக அவற்றை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதிலே குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்படக்கூடியவற்றை எடுத்துக்கொள்ளலாம், முரண்படக்கூடியவைகளை நாங்கள் மறுக்க வேண்டும், முரண்படாமலும் உடன்படாமலும் இருப்பவற்றை நாங்கள் பொய்யாக்கவும் கூடாது, உண்மைப்படுத்தவும் கூடாது என்பதுதான் இஸ்லாமிய வழிகாட்டு. மூன்று வகையாக பிரிப்பார்கள். இஸ்ராயலியாத்தை பொதுவாக மூன்று வகையாக பிரித்து நோக்கப்படும். எங்களுக்கு இருக்கக்கூடியவற்றுக்கு உடன்பாடாக வந்தவைகள், அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் அவைகள் தவறு என்று நிரூபணமானவைகள், அவற்றை நாங்கள் மறுக்க வேண்டும். இந்த இரண்டு பகுதியும் சாராதவைகளை நாங்கள் நம்பவும் மாட்டோம், மறுக்கவும் மாட்டோம். ஆனால் அதனை சொல்லலாம் மேலுள்ள ஹதீஸின் அடிப்படையில். ஹதீஸ் அதைத்தான் சொல்கிறது. ஹதீஸ் வந்து அதைத்தான் சொல்கிறது. அடுத்தது இரண்டாவது காபுல் அஹ்பார் வஹ்புல் முனப்பிஹ். இந்த ரெண்டு பேரையும் இவர்கள் காரசாரமாக திட்டி தீர்த்திருக்கிறார்கள். அவர்கள் இரண்டு பேருமே நம்பகமான அறிவிப்பாளர்கள். அதனால்தான் அவர்களுடைய ஹதீஸை முஸ்லிம், புகாரி, அபூ தாவூத், திர்மிதி, நஸாயி போன்ற பல நூல்களிலும் நாங்கள் காண முடியும். இவர்கள் சொல்வதைப் போல் அவர்கள் அவ்வளவு மோசமானவர்களாக இருந்தால், இஸ்லாத்துக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள், இஸ்லாத்திலே தவறான கருத்துக்களை உருவாக்கிவிட வேண்டும், பரப்பிவிட வேண்டும் என்ற மோசமான எண்ணம் கொண்டவர்களாக இருந்திருந்தால் அவர்களுடைய ஹதீஸ்களை ஹதீஸீன்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் நம்பகமற்றவர்கள் என்று தீர்ப்பளித்திருப்பார்கள். ஆனால் அப்படி யாருமே தீர்ப்பளிக்கவில்லை. அவருடைய அறிவிப்புகளை பொதுவாக ஏற்றுக்கொள்வதுதான் அறிஞர்களுடைய மரபு. அடுத்ததாக அவர்களுடைய கூட்டம், அவர்கள் காபுல் அஹ்பார், வஹ்புல் முனப்பிஹ் போன்றவருடைய கூட்டம் வந்து யூத பாரசீகர்கள், அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள், எனவே அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுக்கக்கூடாது என்று சொல்வது நியாயமற்ற ஒரு வாதம். ஏன்? அவருடைய கூட்டம், அவர்களுடைய கூட்டம் அநியாயம் செய்வதற்கு அவர்கள் பொறுப்பேற்க முடியாது. அவர்கள் சூழ்ச்சி செய்திருந்தால் நியாயம். ஆனால் அப்படி எதுவும் ஆதாரம் கிடையாது. அதே போல எனக்கு தெரியும் இக்ரிமத்துல் அபீ ஜஹல், இக்ரிமா வந்து அபூ ஜஹலுடைய மகன். அவர் இஸ்லாத்துக்கு எதிராக கடுமையான அவரும் அவருடைய தந்தையும் சூழ்ச்சி செய்தவர்கள். ஆனால் அவரை யாராவது ஒதுக்குகிறார்களா? இல்லை. எனவே அவருடைய தந்தை மோசமானவராக இருக்கிறவர் என்பதற்காக அவரை நாங்கள் ஒதுக்க முடியாது. அப்படி நாங்கள் ஒதுக்கினால் நிறைய அறிஞர்களை நாங்கள் ஒதுக்க வேண்டி வரும். கோத்திரத்தை பார்த்து, அரபியா அஜமியா என்று பார்த்து, நாட்டை பார்த்து ஒதுக்கினால் நிறைய அறிஞர்களை நாங்கள் ஒதுக்க வேண்டி வரும். அப்ப இவர்கள் நாங்கள் சொன்னது போல தான் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை தமது தஃசீர்களிலே கூட அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போனதுதான் இங்கு முரண்பாடான ஒரு நிலை.
அவர்கள் இஸ்ராயிலியாத்தை இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர்களே அதை செய்திருக்கிறார்கள். ரஷீத் என்ற அந்த பக்ராவை உயிர்ப்பித்த பக்ராவின் மூலம் பக்ராவை அடுத்து பலியிடுங்கள் என்று வரக்கூடிய அந்த வசனத்திலே பல சிவேதக சம்பந்தமாக அதில் ஒரு பகுதியை எடுத்து நீங்கள் அடியுங்கள் என்று வரக்கூடிய அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ரிவாயாத்தின் கசீரா இந்த அடிக்கக்கூடிய இந்த விடயத்திலே நிறைய அறிவிப்புகளை அறிவிக்கின்றார்கள். قيل إن المراد يضرب المقتول بلسانها وقيل بفخذها وقيل بذنبها அதனுடைய நாவை எடுத்து அடியுங்கள், அதனுடைய தொடையை எடுத்து அடியுங்கள், அதனுடைய வாழை எடுத்து அடியுங்கள் என்று பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவரே சொல்றார். இதெல்லாம் இஸ்ராயலியத்தா இல்லையா? இதெல்லாம் இஸ்ராயலியாத்தான். அப்ப அவரே கூடாது என்று சொல்லிவிட்டு அவரே சொல்வதுதான் இந்த ஆச்சரியம். அடுத்த மோசமான நிலைமைதான் குர்ஆனுக்கு மாத்தமான குர்ஆனுடைய நஸ்ஸுக்கு மாத்தமான விடயங்களை கூட வேதக்காரருடைய நூட்களில் இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், எடுத்து கூறுகிறார்கள். அப்துல் காதர் மகரிபி என்ற சொல்லக்கூடிய இந்த சிந்தனையை சார்ந்தவர் சொல்கிறார், துக்கிரஃபில் அஸ்தார் கதீமா அன்ன நூஹன் உரித சனத்த அபிஹி லாமக், அவருடைய தந்தை லாமக் என்பவருடைய 182வது வசனத்திலே பிறந்தார்கள். 1086வது அவருடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 1086வது வயதிலே பிறந்தார்கள். நூஹ் என்று சொன்னால் அர்ராஹ வத்தாசியா என்று وكان عمر نوح 500 سنة لما أخذ يلد أولاده ساما وحاما ويافث وكان عمره 600 سنة لما حصل الطوفان. இந்த அப்ப என்ன சொல்றாரு, தூஃபான் ஏற்பட்ட பொழுது அவருடைய வயசு எத்தனை? 600 இருந்தது. சரியா? என்ன சரி? குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், 950 வருஷம் தாவத் செய்தார்கள். அதுக்கு பின்னால் தான் அவருடைய வயசு எத்தனை கிட்டத்தட்ட 950க்கு மேலன்றது கன்ஃபார்ம். அப்ப இவர் என்ன சொல்றாரு, 600 என்ன சொல்றாரு, அவங்களோட பழைய வேதங்கள்ல வார சரியா? குறைஷி காவிர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே சந்திரனை பிளந்து காட்டுமாறு கேட்டபோது ரசூலுல்லாஹ் பிளந்து காட்டினார்கள். அதுதான் இந்த சம்பவம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் ஷேக் மராவி அவர் என்ன சொல்றாரு, இஹ்பாருன் அன் அம்ரின் முஸ்தக்பல் வலைஸ அம்ரன் மாதியன், இது நடந்து முடிந்த ஒரு விடயம் அல்ல, எதிர்காலத்திலே வரக்கூடிய ஒரு விடயம், எதிர்காலத்திலே மறுமை நாள் வரும்போது நடைபெறக்கூடிய ஒரு விடயம். وأنه لو كان ذلك كذلك, அவ்வாறு உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நிகழ்ந்திருந்தால் லஷ்தஹர عند العرب وتسامع به الناس, அரபியருக்கு மத்தியில் அது பிரபலமான ஒரு விடயமாக இருந்து மக்கள் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்கும், கேள்விப்பட்ட ஒரு விடயமாக இருந்திருக்கும் என்பதாக சொல்றார். அப்ப இவர்கள் என்ன அவருடைய பகுத்தறிவை தான் இங்கு பயன்படுத்தி இருக்கிறார். அவருக்கு அரபியருக்கு மத்தியில் இந்த சம்பவம் பிரபலமாக இருக்கவில்லை என்று அவருக்கு தெரியாது, பிரபலமாக இருந்தது அவருக்கு தெரியாது. எனவே அவருக்கு தெரியாததை வைத்து என்ன செய்யறாரு, மறுக்கிறார். அவருக்கு தெரியவில்லை, அவர் கேள்விப்படவில்லை, அவர் அறியவில்லை என்பதை வைத்து அவர் என்ன செய்கிறாரு, மறுக்கின்றார். ஏனென்றால் இப்படி ஒரு நடந்திருந்தால் அவர்களுக்கு மத்தியில் உண்மையிலே பிரபலமாக இருக்க வேண்டும் என்ற வாதத்தை வைத்து மறுக்கின்றார். அதமுல் ஐபி லைஸ இல்மன் பில் அதம், அதமுல் ஐபி லைஸ இல்மன் பில் அதம், ஒருவருக்கு அறியாமல் அறியாமல் இருப்பது அது இல்லை என்பதை அறிந்து கொண்டதாக ஆகாது. இப்ப ஒருத்தர் வந்து பள்ளி உள்ள கீக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாட்டி என்ன சொல்லணும், எனக்கு தெரியாதுதான் சொல்லணும், அவர் இல்லைன்னு சொல்லப்படாது. அப்படித்தானே? பள்ளிக்குழுக்கு இன்னும் அறிகிறாரா இல்லையான்னு தெரியாவிட்டால் அதமுல் ஐன் லைஸ தலீலன் இல்ல அதம், இல்லை என்பதற்கான அர்த்தம் அல்ல. நான் அப்படி இல்லை என்று சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும், நான் பள்ளிவாசலுக்குழுக்கு வந்து ஃபுல்லா தேடி போட்டு எங்கேயும் யாருமே இல்லை, அவரை காணல அப்படின்னா தான் நான் என்ன சொல்லலாம், இல்லை என்று எனக்கு சொல்ல முடியும். அப்படி தெரியாது என்பதை வைத்து இல்லை என்று முடிவெடுக்க முடியாது. இரண்டாவது முக்கியமான பிரச்சனை என்ன, அதுல பல அறிவிப்புகள்ல ஹதீஸ்கள்ல என்ன சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இது இவ்வாறு ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாக அறிவிக்கின்றார்கள். பல அறிவிப்புகளை நாங்கள் பார்க்கலாம், புகாரி பல நூல்களில்.
அடுத்தது நவீன விஞ்ஞானத்தை வைத்துக் கொண்டாலும் கூட இன்று என்ன சொல்கிறார்கள்? நவீன விஞ்ஞானத்திலே உண்மையிலே சந்திரனில் ஒரு பிளவு எப்பொழுதோ ஏற்பட்டிருக்கிறது என்று விஞ்ஞானமும் சொல்கிறது. இவ்வாறு நாங்கள் இந்த வாயிலை திறந்து விட்டால் என்ன நடக்கும்? பல்வேறு விதமான மோஜிசத்துகளை நாங்கள் மறுக்க வேண்டி வரும். பல்வேறு விதமான மோஜிசத்துகளை மறுக்க வேண்டி வரும். ஏன் மோஜிசா அற்புதம் என்று சொன்னாலே அறிவுக்கு படாது, அப்படித்தானே? அறிவினால் கட்டுப்படுத்த முடியாததால் மோஜிசாக்கள் என்று சொல்வது. எனவே குர்ஆனில் உள்ள எல்லா வசனங்களையும் நாங்கள் பகுத்தறிவை பயன்படுத்தி அணுகினால் அது மிகப்பெரிய சிக்கலாக அமைந்துவிடும். ஐந்தாவது அதம் முராஆத்தி தலாலத் சியாகி வல் லுகா, அந்த வசன நடை அதே போல மொழி, இந்த இரண்டினுடைய கருத்துக்கும் அது பொருந்தாமல் இருக்கிறது, கவனிக்காமல் செய்யப்பட்ட தஃசீர். ஏனென்று சொன்னால் இந்த வசனம் மறுமை நாளையிலே என்ன நடக்கும் என்பதை சொல்ல வரவில்லை. மறுமை நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கிறது என்றுதான் சொல்ல வருகிறது. கியாமத்தில் மறுமை நாள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால் அது மறுமை நாள் நிகழ்ந்து விட்டது. அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விடயம் அல்ல இங்கு அல்லாஹ் தஆலா சொல்வது. மறுமை நாள் நெருங்கும் பொழுது நடக்கக்கூடிய விடயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இது நிகழ்ந்து விட்டது என்று சொல்லிவிட்டு அதுக்கு பின்னால் என்ன சொல்கிறான்? அவர்கள் அப்படி ஒரு அத்தாட்சியை கண்டால் அங்கும் அவர்கள் இதுவும் ஒரு சூனியம் என்றுதான் சொல்லுவார்கள். மறுமை நாள் வரும்பொழுது இடம்பெறக்கூடிய அதிசயங்களை பார்த்துவிட்டு யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள். எல்லோரும் பயந்து நடக்கக்கூடிய நிலைமையில் தான் இருப்பார்கள். யாரும் அந்த மறுமை நாள் நெருங்கும் பொழுது சூனியம் என்று சொல்ல மாட்டார்கள். எனவே இப்படி பல வகைகளிலே இந்த விளக்கம் தவறான விளக்கம் என்பதாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இது அவர்களுடைய தஃசீர்களுக்கான ஒரு உதாரணம். இப்பொழுது நாங்கள் அடுத்த தலைப்புக்கு நாங்கள் செல்வோம். அத்தஃசீருல் ஹதாசி, அத்தஃசீருல் அல்-ஹதாசி அல்-முஆசிர். இது ஆச்சரியமான ஒரு தஃசீர் முறை. அல்-ஹதாசி என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன அல்-ஹதாசா, அல்-ஹதாசா என்பதோடு நிஸ்பத்து செய்யப்படுகிறது. அல்-ஹதாசாவுக்கு அதுக்கு பின்னால வந்தது என்ன? மா பஅத அல்-ஹதாசா. அல்-ஹதாசா மா பஅத அல்-ஹதாசா, அதுக்கு சொல்லுவோம் பின்னவீனத்துவம். ஒன்று நவீனத்துவம், இன்னொன்று பின்னவீனத்துவம் என்று இரண்டு வகையான நவீனத்துவங்கள் காணப்படுகின்றன. அப்படி என்று சொன்னால் நவீனத்துவம் என்று சொன்னால் என்ன? அவர்கள் மனிதனைத்தான் புனிதப்படுத்துவார்கள். மனிதன் என்ன முடிவெல்லாம் எடுக்கிறானோ அதெல்லாம் சரிதான். மனிதனுக்கு விரும்பியது எல்லாமே செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். அவனை யாரும் வெளியில் இருந்து கட்டுப்படுத்தக்கூடாது. இந்த மனிதனை அவனுடைய சுய விருப்பத்துக்கு அவன் என்னென்னவெல்லாம் செய்வதற்கு விரும்புகிறானோ அதெல்லாம் செய்வதற்கு அனுமதிக்கணும். அதுல யாரும் மேலே இருந்து கட்டளையிடக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய வாதம். அது ஹதாசா. மா பஅதல் ஹதாசா என்று சொன்னால் என்ன? மனிதனுக்கும் எந்த பெருமதியும் கிடையாது, மனிதனுக்கும் எந்த பெருமதியும் கிடையாது என்பது அவர்களுடைய அடுத்த மிகவும் எக்ஸ்ட்ரீமாக சென்றவர்களுடைய வாதம். அப்ப எனவே இந்த மேற்குலக சிந்தனையினால் பாதிக்கப்பட்ட சில முஸ்லிம்களும் இந்த கருத்தின் அடிப்படையில், இந்த சிந்தனையின் அடிப்படையிலே குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப அவருடைய வரைவிலக்கணம் என்ன என்று நாங்கள் பார்த்தால் இருக்கிற பல பேர்கள் இருக்கின்றது.
ஒன்றான அத்தஃப்சீருல் ஹதாசி, முதலாவது அத்தஃப்சீருல் ஹதாசி, இன்னொன்று அத்தஃப்சீருல் அல்மானி அல்லது அல்மானி. அத்தஃப்சீருல் அல்மானி, அல்மானி என்ன உங்களுக்கு தெரியும், மதச்சார்பின்மை, இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. அது பொது வாழ்க்கையில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவது கிடையாது. தனி வாழ்க்கையில் அவர்கள் விரும்பினா நடைமுறைப்படுத்தலாம், பொது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடாது. அரசியல், பொருளாதாரம், சமூக வாழ்க்கை எதிரையும் அந்த மார்க்கத்தை பின்பற்ற மாட்டார்கள். அத்தஃப்சீருல் அல்மானி அல்லது அல் கிராஅத்துல் முஆஸிரா அல் ஜதீதா அல் அஸ்ரானியா. அல் கிராஅத்துல் ஜதீதா, அல் கிராஅத்துல் முஆஸிரா அல் கிராஅத்துல் அஸ்ரானியா லில் குர்ஆனில் கரீம். அங்க எல்லாமே ஒரே சப்ஜெக்ட் தான், எல்லாமே ஒரே சப்ஜெக்ட். நவீன வாசிப்பு என்பதாக சொல்லுவோம். அதுக்கு மொழிபெயர்ப்பு அல் கிராஅத்துல் முஆஸிரா, நவீன வாசிப்பு. அப்ப இவைகள் எல்லாமே ஒரே கருத்தை சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான். இந்த என்ன பேரை நீங்க கண்டீங்கன்னாலும் இந்தியாவுடைய புத்தகத்துல இதனுடைய விளக்கம் இதுதான். இதெல்லாம் புதிய நவீன காலத்திலே தோற்றுவிக்கப்பட்ட பிரயோகங்கள். அதனுடைய கருத்து என்ன? தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் بالرأي الموافق للمناهج والنظريات الغربية المعاصرة في تفسير النصوص. மேற்குலகத்துல ஒரு புத்தகத்தை அல்லது ஒரு ஆசிரியருடைய கருத்தை எவ்வாறு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சில அணுகுமுறைகளை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளை பின்பற்றி குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது, அந்த வழிமுறைகளை பின்பற்றி குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதுதான் இந்த அத்தஃப்சீருல் ஹதாசி, அத்தஃப்சீருல் அல்மானி, தஃப்சீர் அல் கிராஅத்துல் ஜதீதா, அல் கிராஅத்துல் அஸ்ரானியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தஃப்சீர். அது குர்ஆனுக்கான நவீன வாசிப்பு என்பதாக நாங்கள் சொல்வோம். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? وأصحاب هذا الاتجاه يزعمون أنهم يقرؤون القرآن قراءة حديثة. ஒரு நவீன வாசிப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். மீள் வாசிப்பு என்பதாகவும் சிலாக்கள் சொல்வார். மீள் வாசிப்பு என்பதாகவும் இஆதத்துல் கிராஅ. يقرؤون القرآن الكريم قراءة حديثة موافقة لروح العصر. நவீன கால உயிரோட்டத்துக்கு ஏற்ப அவர்கள் வாசிப்பதாக வாதிடுகிறார்கள். وظروف الزمان والمكان, கால இடங்களுக்கு பொருத்தமான விதத்திலே. والواقع, உண்மையில் யதார்த்தம் என்று சொன்னால் அவர்கள் அப்படி சொன்னாலும் அவர்கள் அப்படி சொல்ல காலத்துக்கு ஏற்றமாக குர்ஆனை வாசித்து விளங்குவது என்பதாக அவர்களுடைய வாதம். ஆனா உண்மையில என்ன, உண்மையில ஹக்கீகத் என்ன அப்படின்னு கேட்டால் அது தோல்வி மனப்பான்மையின் விளைவு. தோல்வி ஹஸீமத்துன் நஃப்ஸிய்யா, தோல்வி மனப்பான்மையின் விளைவுதான் அது. மேற்குலக சிந்தனையினால் அதன் மீது ஏற்பட்ட அளவு மீறிய மோகத்தின் விளைவுதான் அது. அதே போல இஸ்லாம் அசைக்க முடியாத அதுதான் மிக உயர்தரமான அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த எல்லா காலத்துக்கும் பொருத்தமான மார்க்கம் என்ற நம்பிக்கையில் ஏற்பட்ட ஒரு பலவீனம், நம்பிக்கையீனம். அதிலே நம்பிக்கையீனத்தின் காரணமாகத்தான் இந்த நிலைமை இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இவர்கள் அல் குர்ஆன் சம்பந்தமாக அல் குர்ஆன் வசனங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் இவர்களாக கண்டுபிடித்து ஆய்வு செய்து சொன்ன விளக்கங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. மாற்றமாக என்ன, இவைகள் எல்லாமே ஏற்கனவே முஸ்தஷ்ரிகூன்கள் என்று சொல்லப்படக்கூடிய காஃபிர்கள் குர்ஆன் சம்பந்தமாக எழுப்பிய விமர்சனங்கள், கருத்துக்கள், இவற்றைத்தான் என்ன அவர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். அப்ப குர்ஆன் உண்மையான வேதம், அதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை, அதுல எந்த மாற்றங்களும் இடம்பெறவில்லை என்று இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு மாற்றமாக அந்த முஸ்தஷ்ரிகூன் சொன்ன கருத்துக்களைத்தான் இவர்கள் மீள் வாசிப்பு திருப்பி இவர்கள் கிளிப்பிள்ளை போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இவர்கள் செய்த முக்கியமான பிழை என்ன, மேற்குலகத்திலே அவர்கள் ஒரு கருத்தை வாசித்து புரிந்து கொள்வதற்கான பல எங்கள்கிட்ட உசூலுக்கு வைக்கிற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு உசூலுக்கு வைக்குது. அதுங்களா அவர்களுடைய கவிஞர்கள், அவர்களுடைய இலக்கியவாதிகள் அவர்களுடைய நூட்களை வாசிக்கும் பொழுது இப்படித்தான் அவரை நாங்கள் வாசிக்க வேண்டும், இப்படித்தான் புரிய வேண்டும் என்று சில விதிகளை அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள்.
அந்த விதியை கொண்டு வந்து அல் குர்ஆனோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேர் தாங்கிய இந்த சில முஸ்லிம்கள் இந்த ஹதாசியங்கள் அல்லது அல்மானியங்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அது பயன்படுத்துவது முழுக்க முழுக்க தவறு. ஏன்? மனித உரைகளை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட விதிகளை அல்லாஹ்வுடைய வேதத்தை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்துவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நடைமுறை. அது எப்படி, அதுக்கான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பின்னால் வரும், எப்படி எப்படியெல்லாம் அவர்களுடைய அந்த சிந்தனை முறைகள் காணப்பட்டன என்பது. சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த சிந்தனை இது மிகவும் மோசமான ஒரு சிந்தனை தானே, இஸ்லாத்துக்குள்ளே உள்ளே அனுமதிக்க முடியாத ஒரு சிந்தனை. இது எதனுடைய விளைவு அல்லது நீட்சி என்று சொன்னால், ஏற்கனவே நாங்கள் பார்த்த அல் மദ്രസத்துல் அக்லியா அல் ஹதீஸா, நவீன சிந்தனைவாத பள்ளி, அப்துல்லாஹுத்தீன் அஃப்கானி, முகமது அப்துஹு, இது போன்றவர்களுடைய சிந்தனையினுடைய நீட்சிதான் என்பதாக சிலர் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த தஃசீர் அல் ஹதாசியூன், இந்த ஹதாசியூன்கள் இவர்களை புகழ்வார்கள். ஜமாலுத்தீன் அஃப்கானி, முகமது அப்துஹு இவர் போன்றவர்களை அவர்கள் புகழ்வார்கள். அவர்களோடு பல அடிப்படைகளை ஒத்துப்போகிறார்கள். தக்தீமுல் அக்களை முற்படுத்துவது, வசனங்களை தாவீல் செய்வது, தவறாக விளக்கங்களை கொடுப்பது, மேற்குலக நவீன நாகரிகத்தோடு உடன்பட்டு செல்வது என்பது போன்ற பல விடயங்களில் அவர்களோடு இவர்களும் இணைகிறார்கள். ஆனால் இரண்டுக்கும் மத்தியிலே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இரண்டு சிந்தனைகளுக்கும் அவர்கள் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வ கோளாறிலே தான் பல தவறுகளை செய்தார்களே தவிர ஒரு நாளும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதனையும் செய்யவில்லை. அதுவும் அவர்கள் வாழ்ந்த அந்த காலம் பல அழுத்தங்களுக்கு உட்பட்ட காலம். அதனுடைய அழுத்தங்களுடைய விளைவாகவும் பல தவறுகள் அவர்களிடத்திலே நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பார்ப்பதற்கு சகிக்காமல் இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களிடத்திலிருந்து முஸ்லிம்களை அப்புறப்படுத்த வேண்டும் இஸ்லாத்திலிருந்து என்பதற்காக திட்டமிட்டு மேற்குலக சிந்தனைகளை அப்படியே அவர்களிடத்திலே பணத்தை பெற்றுக்கொண்டு கூலியாட்களாக செயற்படக்கூடியவர்கள் தான் இவர்கள், இந்த சிந்தனையுடையவர்கள். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய பல விடயங்களை இன்று என்ன சில முஸ்லிம்களும் உள்வாங்கி விடுகிறார்கள். அரபு பெயர்கள்ல உள்ள ஆர்டிக்கல்களை வாசித்து அதை அப்படியே தமிழுக்கும் கடத்தி விடுகிறார்கள். இது தெரியாத நிறைய பேர் வார்த்தை ஜாலங்களை வழங்கி அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். பொதுவாக அவர்களுடைய கருத்துக்கள் மேற்குலக நவீன கண்டுபிடிப்புகள், அவருடைய கலாச்சாரம், அவருடைய வாழ்க்கை முறை அதுக்கு பொருத்தமான விதத்தில்தான் இருக்கும். எனவே அது ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும். எனவே நாங்கள் இந்த அடிப்படைகளை புரிந்து கொள்வது காலத்தின் மிக கட்டாயமான ஒரு விடயம். அப்ப இவர்களுடைய மன்ஹஜ், ஏற்கனவே அவர்களுடைய மன்ஹஜை பார்த்தோம். மദ്രസத்துல் அக்லியா அல் ஹதீஸ் அவர்களுடைய மன்ஹஜை நாங்கள் பார்த்தோம். அவர்களுக்கு என்று சில அடிப்படைகள் இருக்கின்றன. அதே போன்று இவர்களுக்கு என்னென்ன அடிப்படைகள் இருக்கின்றன, இவர்களுக்கு என்னென்ன அடிப்படைகள். எங்களுடைய அடிப்படை அஹ்லுஸ் சுன்னத்துடைய அடிப்படை உசூல் தஃப்ஸீர் நாங்கள் படிப்போம். உசூல் தஃப்ஸீர்ல படிக்கக்கூடியதுதான் எங்களுடைய தஃப்ஸீர்களுக்கான அடிப்படை. அதை இன்ஷா அல்லாஹ் வேறொரு நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இதிலே பார்ப்பது அதாவது வரலாற்றில் வரும் அந்த நஷ்ஷத்து தஃப்ஸீரை நாங்கள் விட்டுட்டு போவோம். வரலாற்று அதுல பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. அப்ப அதுதான் அது பொதுவான ஆய்வாளர்களுக்கு ஓகே, ஆய்வாளர்கள் அதை பார்த்து சரிதவரை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அது ஓகே. சாதாரண பொதுமக்களுக்கு என்ன அது வணிகத்தில் கொண்டு போய் விடலாம் பல இடங்களில், பல சந்தர்ப்பங்களில். அவங்கதான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதனால மிச்சம் கவனமாக இருக்கும். சம்பந்தமான இது இப்ப நாங்க நேரத்துல கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னூறு கிளாஸ் போனேன் மன்சூர்ல. அவர் உண்மையில இந்த ஆக்களை மெயினா இவங்களை கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இவங்கள இப்படி உண்மையிலே இப்படியான சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு இருக்கிறாங்க. இத பகிரங்கப்படுத்துறது நல்லது அப்படின்னா பகிரங்கப்படுத்தி முதல் கட்டம் தான்
10 வருஷத்துக்கு முன்னுக்கு நினைக்கிறேன். சரியா? அந்த நாள்லயே உண்மையிலே சிந்தனைகள் வந்து உண்மையிலே கவர்ச்சியாக சொல்றேன். கொஞ்சம் அதை நான் பல வருடங்களாக சொல்லி நிறைய மதரசாக்கள் இந்த பாடத்திட்டத்தில் போடுங்க. நான் எத்தனையோ ஆர்டிக்கலை நான் எழுதிக்கிறேன் ஃபேஸ்புக்கில். அதில் எல்லாம் நான் சொல்லிக்கிறேன் இதை வந்து பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும், இல்லாட்டி நிறைய பேர் வந்து தவறான சிந்தனைகளுக்கு உள்வாங்கப்படுவாங்க அப்படின்னு பல ஆர்டிக்கல் எல்லாம் சொல்லி தருகிறேன். ஆனால் யாரும் காது கொடுக்குற மாதிரி விளங்கல. அதனால தான் நாங்கள் இந்த முறை உலமாக்களை சந்தித்து அவர்களுக்கு மதரசா, குறிப்பாக மதரசா உஸ்தாத்மார் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டால் என்ன அவர்கள் மூலமாக மதரசா பிள்ளைகளுக்கு போகும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முறை இந்த முயற்சி எடுத்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் நீங்கள் இல்லாமல் செய்யணும். இதெல்லாம் மக்களுக்கு மதரசாக்கள்ல பாடமாக நாங்கள் போடுவோம் கட்டாயம். அடுத்ததாக அப்ப இவர்களுடைய நான் சொன்னது போல இவர்களுடைய கருத்தாடல்கள், உரைகள், நூட்கள் இவற்றை நாங்கள் பார்த்தால் அவர்கள் குருவான விளங்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்களிடத்தில் கிடையாது. ஆரம்பத்திலே சொன்னேன், அது குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கமோ மக்களுக்கு மத்தியில் பரப்பணும், அவர்களுடைய சட்டத்திட்டங்களை தெளிவுபடுத்தணும் என்ற எந்த விதமான நோக்கமும் கிடையாது. காரணம் முதலாவது அவர்களுக்கு அதற்கு தகுதியே இல்லை, அவர்கள் அந்த தகசுசே இல்லை, அவர்களுடைய அந்த அறிவுத்தரமும் அவர்களிடத்தில் காணப்படவில்லை. மாற்றமாக அவர்களுக்கு குர்ஆனுடைய சரியான கருத்தை எப்படியாவது திரும்பிப்படுத்தி விட வேண்டும் என்பதுதான் அவருடைய முழுமையான குறிக்கோள், முழுமையான இலக்கு. அதுதான் மக்களை எப்படியாவது குர்ஆனை விட்டு தூரமாக்கணும், குர்ஆனை விட்டு தூரமாக்கணும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய விளக்கங்கள் எல்லாம் காணப்படும். எனவே அறிஞர்கள் ஒரு குர்ஆன் வசனத்துக்கு தஃப்சீர் செய்வதற்கு என்னென்ன தகுதிகளை எல்லாம் வைத்திருக்கிறார்களோ அந்த எந்த விதமான தகுதிகளும் இவரிடத்திலே இல்லை, எந்த விதமான தகுதிகளும் இவரிடத்திலே இல்லை. எந்த அளவுக்கு சொன்னால் இவர்கள் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் சொன்ன விளக்கம் எல்லாம் பிழை, நான் சொன்ன விளக்கம் மட்டும்தான் சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய நிலைமை காணப்படுகிறது. அப்ப இவர்கள் இவ்வாறு தகுதி இல்லாமல் தஃப்சீர் செய்யும் பொழுது இவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன? நீ உங்கள்கிட்ட ஷுரூத்துல் முஃபஸ்ஸிர் எதுவும் கிடையாது, தஃப்சீர் செய்வதற்கான எந்த விதமான தகுதியும் உங்களிடத்தில் இல்லை, எனவே எவ்வாறு நீங்கள் தஃப்சீர் செய்யலாம் என்று கேட்டவுடன் என்ன செஞ்சார்கள்? உலூகுல் குர்ஆன் நூல்கள் எழுதினாக்கள், அந்த உலூகுல் குர்ஆன் நூல்களை எல்லாம் தூற்றுவதற்கு ஆரம்பித்தார். இந்த நூலெல்லாம் தேவையில்லாத நூல்கள் என்று அவர்களுக்கு தடையாக உள்ள எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அவர்களுடைய எல்லை மீறி சென்று முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட குர்ஆனுக்கு அவர்களுக்கு விரும்பினமாறு குர்ஆனை புரிந்து கொள்ளலாம், குர்ஆனை விளங்கப்பட்டு நாங்கள் ஷுரூத்துல் முஃபஸ்ஸிர் என்ற எத்தனையோ கடுமையான நிபந்தனை போட்டு வச்சுக்க போல இவங்க என்ன சொல்றாங்க, முஸ்லீமாக கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் குர்ஆனை விரும்பியவாறு புரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, பெரும்பெரும் 4 இமாம்கள், இன்னும் அதுக்கு முன்னால் இருந்த பெரும்பெரும் அறிஞர்கள், இவர்கள் எல்லாரை விட நான் தான் ஆகப்பெரிய அறிவாளி, நான் தான் ஆகப்பெரிய அறிவாளி என்று கேட்டால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை போல யாரிடத்திலும் இல்லை. எனவே எல்லா தகவல்களையும் அவர்களை விட கூடுதலாக என்னால் தான் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அவர்களையும் நான் பெரிய அறிவாளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லை மீறி செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இதனுடைய விரிவான விளக்கங்களை எல்லாம் இந்த நூலுடைய கீழே நாங்கள் தந்துகிறோம். என்னென்ன கிதாபுகள் இருந்து நாங்கள் மேற்கோள்கள் காட்டுகிறோம். அந்த நூட்களில் போனீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் இவர்களுடைய குர்ஆனுடைய வசனங்கள் சம்பந்தமான நிலைப்பாட்டு மன்ஹஜ் என்ன என்று சொன்னால், முதலாவது அவர்களுடைய நிலைப்பாடு அத்தஅவீலியா, என்னது அத்தஅவீலியா, இரண்டாவது அல் அன்சனா, மூணாவது நஸ்உல் கதாஸா அனில் குர்ஆனில் கரீம், நாலாவது அல் அக்லனா, ஐந்தாவது அல் அர்ஹனா. எல்லாம் சுத்த சூனியம் மாதிரி விளங்கும் அப்படியா? ரைட். அப்ப இதுல முதலாவது அத்தஅவீலியா, அதற்கு மேற்குலக
பரிபாசையில் அல் ஹர்மனியா என்று சொல்வார்கள். மேற்குலக பாஷையில இவர்களுடைய புத்தகங்களை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நிறைய வேர்டுகள் புதிய புதிய வேர்டுகளை போடுவாங்க. இவனுக்குமே விளங்காத வேர்டுகள் வாசிக்கிறாக்கள் நினைக்கிறவங்க என்னதுங்களா, எங்களுக்கு இதை விளங்குற அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்னு. உண்மையில் அது இல்லை, அது சும்மா வடிகேட்ட சும்மா புதுசா புதுசா வார்த்தையை போட்டு சும்மா ஆட்களை பயன்படுத்தாற்று வார்த்தை ஜாலங்கள் சொல்றது. அப்ப அப்படி வார்த்தை ஜாலங்களை போட்டு பயன்படுத்தாற்று ஆட்களை. அப்ப குர்ஆன் சுன்னாவுடைய வார்த்தைகளை திரிவுபடுத்துவதற்கு அவர்கள் கையாண்ட மிக முக்கியமான ஒரு மன்ஹஜ் தான் அத்தஅவீலியா என்பது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னால் என்ன? எங்கள்கிட்ட தாவீல் இருந்தால் நம்மளா எங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? இவங்களோட கருத்து அதல்ல, நாங்க சொல்லக்கூடிய தாவீல் அல்ல. இவங்க என்ன? தஹலீலுன் நுசூஸ் அத்-தீனியா لتحصيل وجوه ومعاني خفية له من غير تقيد باللغة أو السياق أو قصد القائل. அதாவது லுகா ரீதியாகவோ அந்த வசன நடை அடிப்படையிலோ அல்லது சொல்ல வந்தவர் என்ன சொல்ல வாரார் என்பதை தேடி இப்படி எந்த விதமான இதுகளும் கட்டுப்பாடுகளுமின்றி இந்த வசனத்திலிருந்து என்னென்னவெல்லாம் விளங்குகிறோமோ அவ்வளோத்தையும் விளங்குகிறது. வசனத்திலிருந்து என்னென்ன விளக்கம் எல்லாம் விளங்கலாமோ அவ்வளோ விளக்கங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். எனவே எங்களுடைய இந்த தாவீல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நாம் ஏற்கனவே அரபியத்தை முஸ்லிம்கிட்ட வளமையில் உள்ள அந்த தாவீலுடைய அர்த்தம் அல்ல, இதுதான் அவர்களுடைய தாவீல். அவருடைய நோக்கம் என்ன? குர்ஆனுடைய வசனங்கள் அறிவிக்காத தூரமான பொருத்தமே இல்லாத விளக்கங்களை குர்ஆன் வசனங்களுக்கு கொடுப்பதுதான் அவருடைய கருத்து. இதன் அடிப்படையில் தான் அவர்கள் அனைத்து விதமான மறைவான அம்சங்கள், இஸ்லாத்தில் உள்ள மறைவான விஷயங்கள், நம்ப வேண்டிய விஷயங்கள், அதே போல முஅஜிசாத்துகள் அனைத்தையும் இவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பல மன்ஹஜ்கள் இருக்கிறது. மௌத்துல் முஅல்லிஃப் அப்படின்னா என்ன? எழுதினவர் அவர் மரணிச்சால் அதுக்கு பிறகு அவர் எழுதின கருத்தை விரும்பின மாதிரி விளங்கலாம். அவர் எழுதின நூல அவருடைய கருத்தை விரும்பியவாறு எங்களுக்கு விளக்கம் சொல்லலாம். அதுக்கு அவர் மூத்தாயிட்டார், கேட்க பார்க்கறதுக்கு யாரும் இல்லை என்று ஒரு மேற்குலக ஒரு நடைமுறையில இது முத்தலக்கி விளங்கக்கூடியவரை இறைவராக்கி விடுறது. அவர் விரும்பினவாறு விளங்கலாம். இந்த வார்த்தைகளிலே இந்த வசனங்கள், குர்ஆன் வசனங்கள், இவைகள் கட்டுப்பாடு இல்லை. யாருக்கு 1000 விளக்கம் வழங்கினா விளங்கு, 2000 விளக்கம் வழங்கினா விளங்கலாம். அதுக்கு யாரும் எந்த கட்டுப்பாடும் போட முடியாது என்று பல்வேறு விதமான அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் இதிலே சொல்லப்படுகின்றன. எனவே குர்ஆனுடைய வசனங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுமற்ற விளக்கங்களை வழங்குதல், எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாமல் கட்டுப்பாடற்ற விளக்கங்களை வழங்குவதுதான் முதலாவது அந்த நவீனத்துவவாதிகளுடைய முதலாவது அடிப்படை. அதுல ஒருத்தர் சொல்றார் பாருங்க, அலி ஹர்ப் ஷஅனு நஸ்ஸில் வஹ்யி, வஹ்யுடைய நஸ்ஸுடைய விடயம் என்னவென்று சொன்னால் லா சாபித பி, அதுல எதுவுமே உறுதியானது என்று கிடையாது, நிலையானது உறுதியானது என்று எதுவுமே கிடையாது. சிவா ஹுரூஃபில் மக்ரூஆ அவ் அஸ்வாத்திஹில் மஸ்மூஆ, அது ஓதுற சவுண்டு, அதனுடைய எழுத்து மட்டும்தான் வஹி. அதை தவிர மற்ற விளக்கம் எல்லாம் எங்கட விளக்கம் தான். யாருக்கும் எந்த விதமான கட்டுப்பாடும் போட முடியாது. வஅம்மல் மஅனா ஃபஹுவ அல்லதி யதகய்யர், மஅனா அது மாறிக்கொண்டே இருக்கும். لأن المعنى يثير في ذهن كل قارئ ما لا يثيره في ذهن الآخر من التخيلات والتصورات. ஒருவருடைய சிந்தனையில் தோன்றாத பல்வேறு கருத்துக்களை இன்னொருவருடைய சிந்தனையில் அது கிளறிவிடும். எனவே யாரும் இப்படித்தான் குர்ஆன் வசனத்தை விளங்க வேண்டும் என்று கட்டுப்பாடு போடக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய முதலாவது அடிப்படை. அப்படி சிலாக்கள் எழுதுகிறாங்க, அக்குண்ணையில கூட சிலாக்கள் எழுதுகிறாங்க, பேஸ்புக்கில் எழுதுகிறாக்கள். விளங்குதா? நீங்க என்ன விளக்கம் சொல்ல போனாலும் அது உங்களுடைய விளக்கம் பாய், அது எனக்கு நான் என்னதுக்கு எடுக்கிறது, நான் விளங்குற மாதிரி தான் நான் விளங்குவேன். விளங்குதா? அல்லது அது அந்த காலத்துக்கு பொருத்தமான விளக்கம், இந்த காலத்துக்கு பொருந்தாது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது அலன்சனா وهو مدخل خطير يسعى لنزع القداسة عن القرآن الكريم والتشكيك فيه. அன்சனான்னு சொன்னால் என்னன்னா இன்சான்ல இருந்து வந்தது அது இன்சான்.
மனித ஆக்கம் போல குர்ஆனை மாற்றுவது, மனித ஆக்கம் போல குர்ஆனை மாற்றுவது. மனித ஆக்கத்தை எப்படி நாங்கள் அணுகுவோமோ அப்படித்தான் குர்ஆனையும் அணுக வேண்டும். அதற்கு ஒரு புனிதத்துவத்தை கொடுக்கக்கூடாது என்பதுதான் அந்த வாதம். அது அடுத்தது வரும். அது அதனுடைய தொடர் தான் இது. அப்ப எப்படி ஒரு மனிதர் ஏதாவது ஒரு புத்தகத்தை இயற்றினால் தொகுத்தால் என்ன செய்யலாம்? அதை விரும்பியவர்கள் விமர்சிக்கலாம், அப்படித்தானே? அதை யாரும் கேள்விக்குட்படுத்த மாட்டாங்க. ஆனா இவர்கள் என்ன, குர்ஆனும் அதே போன்றுதான். எப்படி ஒரு எல்லாருடைய கருத்துக்களையும் நாங்கள் விமர்சனம் செய்யலாமோ அதே போல குர்ஆனையும் நாங்கள் என்ன செய்யலாம்? விமர்சனம் செய்யலாம். முதலாவது பார்த்தது நாங்க அத்தாவீலியா விளக்கம் வழங்குறது. இப்ப பார்க்கிறது என்ன, ஒரு மனித ஆக்கம் போல அதை அணுகுவது, மனித ஆக்கம் போல அதனை அணுகுவது, குர்ஆனை அணுகுவது. அதுல ஒன்றுதான் மூணாவது வந்திருக்கக்கூடியது நஸ்ஸுல் கதாஸா அனில் குர்ஆனில் கரீம், குர்ஆனுடைய புனிதத்தன்மையை இல்லாமல் ஆக்கிவிடுவது, குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய புனிதத்துவத்தை இல்லாமல் ஆக்கிவிடுவது. எப்படி தௌராத் இஞ்சிலுடைய நுசூசுகளை எவ்வாறு அணுகுகிறார்களோ மேற்குலகத்திலே, அதை போன்று குர்ஆனையும் அணுகலாம். தௌராத் இஞ்சில் மட்டுமல்ல, பொதுவாக சாதாரண மனித உரைகளை எப்படி அணுக முடியுமோ அப்படி இதையும் அணுக முடியும். நஸ்ஸுக்கு உரை என்று சொல்வது பொருத்தமான மொழிபெயர்ப்பு. இந்த சிந்தனையாளர்கள் அப்படி நிறைய சொல்லுவாங்க, உரைகள், மனித உரை, தெய்வீக உரை அப்படின்னு பயன்படுத்துவாங்க. அப்படின்னு அதுக்கு அர்த்தம் நஸ்ஸைத்தான் உரைகள் என்று சொல்வார்கள். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த தௌராத் இஞ்சில் தானே. இப்ப தௌராத் மேற்குலகத்தில் உள்ள பெரும்பாலானாக்கள் பேரளவிலாவது என்ன கிறிஸ்தவர்கள் தௌராத் இஞ்சில், அதாவது பைபிளை ஏற்றுக்கொண்ட பைபிள் என்ன, பைபிள் தான் இதுதான் தௌராத் இஞ்சில். அதே போல அவங்களுடைய நபிமார்களுடைய சில சுகமுகள், இவைகள் தான் அவர்களுடைய பைபிள். அதுக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட் சொன்னா அது தௌராத், நியூ டெஸ்டமெண்ட் அது இஞ்சில். அப்ப எனவே அவர்கள் எங்களுக்கு தெரியும் தௌராத் இஞ்சில்ல மனிதன் நிறைய விஷயங்களை மனிதர்கள் அதில் தெளிவுபடுத்தி இருப்பதன் காரணமாக அதில் நிறைய முரண்பாடுகள் காணப்படுது. அதுல நிறைய முரண்பாடுகள் காணப்படுது, ஒண்ணுக்கு பின் முரண் நிறைய. எனவே இப்ப இதுல இருந்து எப்படி வெளிவாரது என்று அவங்களுடைய மார்க்க ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சாங்க. அங்கதான் நிறைய பகுத்தறிவுக்கு எட்டாத, பகுத்தறிவை அஜீரணிக்க முடியாத, முன்னுக்கு பின் முரணான, வரலாற்றுக்கு முரணான இப்படி பல செய்திகள், நபிமார்களுடைய கண்ணியத்தை பாதிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பாதிக்கக்கூடிய இப்படி பல விடயங்கள் அதுல நிறைய காணப்படுகிறது. அப்ப இந்த மக்களை இப்ப கிறிஸ்தவ மதத்தில் வைக்கிறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த வசனத்துக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லி தப்போம். அவர்கள் அந்த நேரத்தில் நிறைய புதிய புதிய விளக்கங்கள் எல்லாம் அந்த தௌராத் இஞ்சிலுக்கு கொடுத்தார்கள் அவர்கள். எனவே அந்த முறைகளை பயன்படுத்தி குர்ஆனையும் சில முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள், அப்படி விளக்கம் சொல்வதற்கு முற்படுகிறார்கள். ஆனால் குர்ஆனுக்கு அது பொருந்தாது. ஏன்? குர்ஆன் மாற்றப்படாத, எந்த விதமான திருப்புகளும் குறைகளும் இல்லாத ஒரு வேதம், உறுதியான ஒரு வேதம். அதற்கு அந்த விளக்கங்கள் ஒரு நாளும் சரிவர மாட்டாது. அவருடைய முகமது அரக்கூர், ஹிஷாம் ஜுஹைத், முகமது ஆபித் ஜாபிரி இவரெல்லாம் அவர்களுடைய முக்கியமான ஆட்கள். ஹிஷாம் ஜுஹைத் சொல்லக்கூடிய கருத்து பாருங்க. வலா நத்ரி ஹல் வகாஅத் ஜியாதாத்துன் ஃபீ சுல்பின் நஸ்ஸில் குர்ஆனி, எங்களுக்கு தெரியாது குர்ஆன்ல உள்ள சுல்புன் நஸ் வசனங்கள் ஏதாவது அதிகரிப்புகள் இருக்கிறதா, ரசூலுல்லாஹ் சொல்லாத ஏதாவது வார்த்தைகள் அதிலே புகுத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது நீக்கப்பட்டிருக்கிறதா, மறக்கப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எனது கருத்துப்படி சில வசனங்களில் அவ்வாறு நிகழ்ந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இந்த முகமது ஆபித் ஜாபிர் என்பது மிக பிரபலமான ஒரு நபியத்துவ சிந்தனையாளர். அவர் என்ன சொல்றாரு, குர்ஆனை தொகுக்கும் பொழுது, ஒன்று திரட்டும் பொழுது சில தவறுகள் நிகழ்ந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அல்லது அவர்களுக்கு முன்னால். இரண்டாவது, தொகுத்தவர்கள் யாரும் மாசூம்கள் அல்ல, தவறுகளை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்று அவர் ஒரு விளக்கம் சொல்றார். இப்படி குர்ஆன்ல நிறைய சந்தேகங்களை உருவாக்கி அதனுடைய
புனிதத்துவத்தையே இல்லாமலாக்கக்கூடிய ஒரு விடயம் அவர்களுடைய முக்கியமான ஒரு அடிப்படை. குர்ஆனுக்குள்ள மதிப்பை முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் எடுப்பதற்கான பல முயற்சிகளை சூழ்ச்சிகளை அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள். நாலாவது அல் அக்லனா. அல் அக்லனா அப்படின்னா என்ன? தனது பகுத்தறிவை வஹீயுடைய நுசூஸ்களிலே பயன்படுத்தல். வஹீக்கு உள்ள புனிதத்துவத்தை தனது அக்களுக்கு அவர்கள் வழங்கி விடுகிறார்கள். அந்த அக்களுக்கு அதனை வழங்கி அதனை விரும்பியவாறு புரிந்து கொள்வதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மலக்குமார்கள், ஜின்கள், சிஹர், பொறாமை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய அனைத்து வசனங்களையும் அவர்கள் புதிய அர்த்தங்களை கொடுத்து அவர்கள் அதிலே பல்வேறு விதமான மோசடிகளை செய்திருக்கிறார்கள். அபு முஹம்மது ஆபிதுல் ஜாபிரி இந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் நிகழ்ந்த இன்ஷிகாக்குல் கமர், சந்திரன் பிளந்தது, இஸ்ரா மிஅராஜ், அதே போல இவைகளெல்லாம் மறுத்துவிட்டு இன்ஷிகாக்குல் கமர் என்று சொன்னால் அது வந்து சந்திர கிரகணம் என்று சொல்லிவிட்டு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பிரயாணம் பலஸ்தீனுக்கு போனது அது வந்து கனவு தான் நிகழ்ந்தது என்றெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு கடைசா, இன்னஹா துராசுல்லனா, இது எங்களுடைய பாரம்பரிய சொத்து. ومن حقنا بل من واجبنا ان نختار منها ما لا يتعارض مع الفهم الذي ينسجم مع مبادئ العقل ومقتضيات العلم في عصرنا. எங்களுடைய பகுத்தறிவுக்கும் நவீன விஞ்ஞானத்துக்கும் உடன்படக்கூடியவற்றை மாத்திரம் முரண்படாதவற்றை மாத்திரம் இதில் இருந்து நாங்கள் தெரிவு செய்து கொள்வதற்கு அதுதான் எங்களுடைய கடமை, அதுதான் எங்களுடைய கடமை என்று சொல்கிறார். அடுத்ததாக அவர்களுடைய முக்கியமான இன்னொரு அடிப்படை என்னன்னு சொன்னால் அர்ஹனா அப்படின்னா என்ன? தாரிக் இது வந்தது. அர்ஹனா தாரிக் தானே, தாரிக் வந்ததுதான் அது. அவருடைய கருத்து, அவர்கள் நாடக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், وَيُرِيدُونَ بِهَا قَصْرَ أَحْكَامِ وَدَلَالَاتِ آيَاتِ الْقُرْآنِ الْكَرِيمِ على ظروفها الزمانية والمكانية وفهمها ضمن سياقها التاريخي وعدم تنزيلها على الواقع المعاصر الذي اختلف وتغير عن زمن التنزيل، غير مؤمنين بصلاحية الشريعة لكل زمان ومكان، وبناء على ذلك دعوا إلى ترك تفسير السلف متقدم المفسرين. அதாவது குர்ஆன் அந்த காலத்தில் உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் இறங்கியது. குர்ஆன் ஹதீஸ் எல்லாமே வந்து அந்த காலத்தில் உள்ள அந்த சூழ்நிலைக்கேற்ப அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இறக்கப்பட்டது. அதை இந்த காலத்திலே கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, நவீன காலத்திலே அதை பயன்படுத்தக்கூடாது. எனவே குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாம் வந்து அது எல்லா காலத்துக்கும் ஒரே சட்டம், எல்லா இடத்துக்கும் ஒரே சட்டம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன் காரணமாகத்தான் சலஃபுகள் சொன்ன விளக்கங்கள் அனைத்தையும் அவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள். அதாவது ஷஹ்ரூர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒருத்தர், பிரதானமான ஒருவர் ஷஹ்ரூர். இவர் என்ன சொல்றாரு, இன்னனா ஃபில் குர்ஆனி வஸ்ஸபாஇ மசானி, இந்த குர்ஆனிலும் சபாஇ மசானி அந்த ரெண்டு அவருடைய நூல் அந்த இடத்தில் غير مقيدين بأي شيء قاله السلف, சலஃபுகள் சொன்ன எதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். إننا مقيدون فقط بقواعد البحث العلمي. بحث العلمي அறிவுபூர்வமான ஆய்வு விதிமுறைகள் மட்டும்தான் எங்களுக்கு தேவை, அது மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும். தஃப்கீர் மௌதுஆய், பாரபட்சமற்ற சிந்தனை. வபில் அர்திய்யத்தில் அல்மிய்யா ஃபி அஸ்ரினா, நவீன காலத்தில் எப்படி ஆய்வுகள் செய்யணுமோ அது மாத்திரம் எங்களுக்கு போதும். சலஃபுகளுடைய எந்த விதமான விளக்கங்களும் எங்களுக்கு அவசியமற்றவை என்பதாக அவர் சொல்றார். அவர்கள் என்ன சொல்றாரு, தொடர்ந்து அவர் சொல்றாரு வந்து குர்ஆன் வந்து நல்ல தக்குவா உள்ளவர்கள் அதிகமானவர்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர்கள் எங்களுடைய ஆய்வு முறைக்கு உடன்படாவிட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய ஆய்வு முறைக்கு உடன்பட்டால் சொன்ன எல்லோருமே தக்குவா உள்ளவர்களாக இல்லாவிட்டாலும் நல்லவர்களாக இல்லாவிட்டாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்.
என்று ஒரு ஆச்சரியமான ஒரு கருத்தை அவர் சொல்றார். அதே போல முகமது அரக்கூன் அதுக்கு அதற்கு இன்னொரு பேர் தாரிஹியத்துல் குர்ஆன், என்ன தாரிஹியத்துல் குர்ஆன் என்பதாகவும் சொல்லப்படும். தாரிஹியத்துல் குர்ஆன் அப்படின்னா குர்ஆன் அந்த வரலாற்றோடு முடிந்து விட்டது. குர்ஆன் குர்ஆனுடைய வழிகாட்டல்கள் எல்லாம் அந்த காலத்தோடு வரலாற்றோடு அது முடிந்து விட்டது, அதை இன்று நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று அந்த முகமது அரக்கூன் என்பவர் சொல்கிறார். அடுத்தது நஸ்ர் அபு ஸைத் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய முக்கியமான ஒருவர். அவர் என்ன சொல்றாரு, பெண்களுடைய விடயத்தில் மீராசுடைய விடயத்தில் வரக்கூடிய குர்ஆனுடைய சட்டங்கள் எல்லாம் அந்த காலத்துக்கு வந்தது, அந்த காலத்துக்கு ஏற்ப வந்தது. ஏன் அந்த காலம் ஆண்கள் தான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். எனவேதான் அந்த காலத்துக்கு அந்த ஆணாதிக்கத்துக்கு ஏற்ற விதத்திலே குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டன. எனவே அதனை நாங்கள் இன்று நடைமுறைப்படுத்த முடியாது. ஆண்களுக்கு பெண்களை விட 2 மடங்கு, பெண்களை போன்று 2 மடங்கு என்று வரக்கூடிய அந்த சட்டங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டது என்று பல்வேறு விதமான வாதங்களை அவர்கள் வைக்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், ஒருத்தரோட ஃபேஸ்புக்கில் ஒரு முறை என்ன கமெண்ட் பண்ணும்போது, பெண்களை ஜமாஅத்து தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு ஜமாஅத் தொழுகையை கட்டாயப்படுத்தாததற்கு காரணமும் ஆணாதிக்கம் தான். சுப்ஹானல்லாஹ், ஆணாதிக்கத்தினுடைய விளைவினால் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த பெண்களை பள்ளிவாயிலுக்கு ஜமாஅத் தொழுகையை கட்டாயப்படுத்தவில்லை என்று கூட அவர்கள் நவு கூசாமல் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இதனுடைய பாதிப்புகள் காணப்படுகின்றன. எனவே இந்த மன்ஹஜுல் இத்திஜாஹுல் ஹதாஸி ஃபி தஃப்ஸீர் குர்ஆன் கரீம் 5 அடிப்படைகள் இருக்கின்றன. முதலாவது அத்தஅவீலியா, இரண்டாவது அல் அன்சனா, மூணாவது நஸ்உல் கதாஸா அனில் குர்ஆனில் கரீம், நான்காவது அல் அக்லனா, ஐந்தாவது அல் அர்ஹனா. தஅவீலியானா நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், என்ன குர்ஆனுடைய விளக்கத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. யார் எவன் எப்படி விளங்கினாலும் 1000 விளக்கத்தை விளங்கலாம். இந்த சபையில் 20 பேர் இருந்தால் 20 பேர் 20 மாதிரி விளங்கினா யாரும் கேட்க முடியாது. அது ஏன் அப்படி விளங்கினா எப்படி விளங்கப்படாது, லுகாவுக்கு மாத்தவே சியாக்குக்கு மாத்தவே, அந்த கேள்வியெல்லாம் சரி வராது. அதான் தஅவீலியா. அது அன்சனாண்டா மனித உரைகளை எப்படி அணுகுவார்களோ, மனிதனால் உருவாக்கப்பட்ட உரைகளை எவ்வாறு அணுகுவதோ அதே போல அல் குர்ஆனையும் அணுகுவது. அதே போல நஸ்உல் கதாஸா அல் குர்ஆனில் கரீம். அப்ப குர்ஆன்ல நிறைய கூடுதல் குறைகள் இருக்குது, நிறைய திரிவுகள் நடந்திருக்கின்றன என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி குர்ஆனுடைய மகத்துவத்தை அதனுடைய புனிதத்துவத்தை இல்லாமலாக்குவது. அல் அக்லனாண்டா எங்களுடைய பகுத்தறிவுக்கு ஏற்ப அதனை நாங்கள் விளங்க வேண்டும். எங்களுடைய பகுத்தறிவுக்கு ஏற்பதால் நாங்கள் விளங்க வேண்டுமே தவிர வேறு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. அல் அர்ஹனா என்று சொன்னால் வரலாற்றோடு முடிந்துவிட்டது. குர்ஆனை நடைமுறைப்படுத்துவது என்பது வரலாற்றோடு முடிந்துவிட்டது, நவீன காலத்துக்கு அது சரிவர மாட்டாது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இவர்களுடைய நூட்களை பொறுத்தவரையில இவருடைய முக்கியமான ஆட்கள் என்ன, அதிகமாக நூட்களை தொகுப்பார்கள். அதிகமான நூட்களை தொகுக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. ஆனால் முழு குர்ஆனுக்கும் யாருமே தஃப்சீர் செய்ததாக கிடையாது. முழு குர்ஆனுக்கும் யாரும் தஃப்சீர் செய்தது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் மார்க் அறிவை பெறாதவர்கள். ஏனால் ஒரு நாளும் அவர்களால் முழு குர்ஆனுக்கும் தஃப்சீர் செய்ய முடியாது. ஆனால் முதல் மദ്രസத்துல் அக்லியா, அதில் நாங்கள் மராவி, ஹதரத் ரஷீத் ரிவா, அவங்கெல்லாம் மார்க் அறிவு உள்ளவர்கள். அவங்கெல்லாம் மார்க்க அறிவு உள்ளவர்கள். சில பேர் அஸ்ஹர்ல பட்டம் பெற்ற பெரும் கலாநிதிகளாகவும் இருப்பார்கள். அவர்கள் அதுக்கான ஆற்றலும் இருக்கிறது. ஆனால் சில அழுத்தங்களினால் தவறான கருத்துக்களை சொன்னவர்கள். ஆனால் இவர்கள் இவங்களுக்கும் மார்க்க கல்விக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப தஃப்சீர்ல அவர்கள் எழுதின நூல் என்று பார்த்தால் பெரிதாக நிறைய ஆய்வுகள் எதுவும் கிடையாது. ஃபஹ்முல் குர்ஆன் ஹக்கீம் அத்தஃப்சீர் வாதிஹ் ஹஸப தர்தீபின் நுஸூல் என்று முஹம்மது ஆபிதுல் ஜாபிரியுடைய கிதாப் தான் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக விரிவான ஒரு நூல். அதுவும் சில சூறாக்களுக்கான தஃப்சீர். அதுவும் குர்ஆன் இறங்கிய ஓர்டர் படி அவர் தஃப்சீர் செஞ்சுகிறார். குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி தொகுத்துகிறாரு, இறங்கிய ஓர்டரின் அடிப்படையிலே, தொகுக்கப்பட்டுள்ள ஓர்டர் அடிப்படையில் இல்லை, இறங்கிய ஓர்டர் இதே அந்த ஓர்டர் என்ற ஒரு வாதத்தை வைத்து அப்படி தொகுத்திருக்கிறார். அதேபோல் அவர்கள் அது சம்பந்தமாக வேறு அவர்களுடைய நூட்களை நாங்கள் பார்த்தால் மதுஹல் இலல் குர்ஆனில் கரீம் முஹம்மது ஆபிதுல் ஜாபிரி. அப்ப இந்த பெயர்கள் ஓரிரு கிதாபுகள் வரும்பொழுது மிச்சம் கவனமாக
இருக்கும். எங்கேயாவது ஒரு ஆர்டிக்கல், அரபு ஆர்டிக்கல், ஏதாவது ஒரு பேப்பர்ல சில வேளை முகமது ஆபித் ஜாபரி என்று சொன்னான்னு பார்த்தா அது நாங்கள் ஏற்கக்கூடாது. இவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அதுபோல குர்ஆன் தஃப்சீர் அல் மஅரூஃப் இலா தஹல்லு கிதாப் தீனி என்ற முகமது அரக்கனுடைய கிதாபு, அது கிதாப் அல் குர்ஆன் கிராஅ முஆசிரா என்ற முகமது ஷஹரூர், அது இத்திஜாஹுல் அக்லி ஃபி தஃப்சீர் நஸ்ரப் ஹாமித் அபு ஸைத். நாங்கள் இத்திஜாஹுல் அக்லின்னு ஒன்று படிச்சிருந்தேன், அதை தேடி போக சில பேர் இந்த கிதாப் வந்துடும், இதை எடுத்து படிச்சிடப்படாது. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அஸ்பாபுல் நுசூல் பஸ்ஸாமுல் ஜமல் இவருடைய கிதாபு. இதே போல இன்னும் நிறைய நூல்கள் அவர்களுக்கு காணப்படுகின்றன. இவர்கள் செய்த சில அட்டூழியங்களை நாங்கள் பார்க்கிறதா இருந்தால், குழப்பங்களை நாங்கள் பார்க்கிறதா இருந்தால், ஜஸர் அபு ஸைத் என்று சொல்லக்கூடியவர், இந்த நாங்கள் ஏற்கனவே சொன்ன அவர் தான் அந்த தாரீஹியா என்ற கருத்தை சொல்லக்கூடியவர். வரலாற்றோடு குர்ஆன் விளக்கங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் வரலாற்றோடு அதுக்கு முடிவு கட்டப்பட்டு விட்டது, நவீன காலத்தில் பயன்படுத்த முடியாது. பொதுவாக பெண்கள் மீராஸ் இது சம்பந்தமாக தான் அவர் பேசுகிறார். அவர் சொல்றாரு, குர்ஆன் வசனத்தில் இருப்பது போல என்ற வசனத்தில் வருவது போல ஆணுக்கு கிடைப்பதில் பாதியை பெண்களுக்கு கொடுப்பது என்பது கான முஜாராத்தின் முத்தரத்தீனில் மர்ஆ, பெண்களுடைய மிகவும் தாழ்வான அந்த சூழ்நிலைக்கு ஏற்பதான் அந்த வசனம் வந்தது. ஃபிதாலிகல் வாக்கிஅல் இஜ்திமாஇ அல்-இக்திசாதி அல்லதி நஸலத் ஃபீ, அந்த காலத்தில் இருந்த பொருளாதார நிலைமைக்கு, சமூக நிலைமைக்கு ஏற்ற விதத்தில் தான் இருந்தது. ஏனென்றால் ஹைஸு லம் தகுன் தரிஃபு அஸ்லன், அந்த காலத்தில் அவளுக்கு எந்த அனந்தர உரிமையே இல்லாத நேரத்தில் இறங்கியது. அதுக்கு பின்னால் அவர் என்ன சொல்றாரு, வலைஸ மினல் மக்பூல் அன் யகிஃப அல்-இஜ்திஹாது இன்த ஹுதூதில் மதா அல்லதி வகஃப இன்தஹு வஹி, வஹி எந்த இடத்தில் நின்று கொண்டதோ அந்த இடத்தில் நிற்கிறது என்ன இஜ்திஹாதுக்கு அழகல்ல, இஜ்திஹாதுக்கு அழகல்ல. பல் யஜிபு அன் யஸீர நஹ்வல் முஸாவாத்தி தாம்ம பைன ரஜுல் வல் மர்ஆ, ஆணுக்கும் பெண்ணுக்கும் முழுமையான சமம், ரெண்டு பேரும் ஒரே தரம் என்ற இடத்தை நோக்கித்தான் நாங்கள் செல்ல வேண்டும். அதுதான் இந்த நஸ்ஸினுடைய நோக்கம் என்பதாக அவர் சொல்றார். அடுத்த இரண்டாவது உதாரணம் பார்த்தா அப்துல் மஜீத் அஷரஃபி என்று சொல்லக்கூடியவர், அவர் கத்உல் யத் அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா என்று வரக்கூடிய இடத்திலே கையை வெட்ட வேண்டும் என்ற வசனத்துக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு சம்பாதிப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த விளக்கம். அது என்னடா சம்பந்தமே இல்லாத இதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதெல்லாம் கேட்கப்படாது. தாவீரியான சொன்னம் தானே, அதெல்லாம் கேட்கப்படா. நான் நினைச்ச மாதிரி விளக்கம் சொல்லுவேன், நீ யாரும் கேட்கறதுக்கு. நவீன விரும்பியங்களுக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றுவது மிகவும் முரணானது என்பதாக அவர் சொல்றார். அடுத்த ஒரு உதாரணம் முகமது ஷஹரூர், அவர் என்ன சொல்றாரு, என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த நெஞ்சு பகுதி அப்படித்தானே, நெஞ்சு பகுதி இவைகளை மறைக்கும் அப்படின்றதுதான் அந்த வசனத்துடைய கருத்து. பெண்கள் மறைக்க வேண்டும். அதற்கு முகமது ஷஹரூர் என்ன சொல்றாரு, உடம்பினுடைய துவாரங்களை, பெண்ணுடைய உடம்பில் உள்ள துவாரங்களைத்தான் அது குறிக்கும் என்பதாக அவர் சொல்றாரு. அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்றாரு, சிலருக்கு காட்டலாம், அந்த அலங்காரத்தை சிலருக்கு காட்டலாம் என்று அல்லாஹ் தஆலா அனுமதி அளிக்கிறாங்க. அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டா, அது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு முன்னால நிர்வாணமாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்றார். இப்படி இவர்களுடைய அநியாயம் எல்லை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. அதே போல ரிபா என்று சொன்னால் அது 2 மடங்கு தாண்டிய ரிபாவைத்தான் அது உள்ளடக்குகிறது என்பதாக சொல்கிறது. ரிபா பல மடங்குகள் நீங்கள் வட்டியை உண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே கொஞ்சம் கூடினா பிரச்சனை இல்லை என்று
அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. அதாஃப் முதாஃபக் அவருடைய விளக்கம். எனவே இவர்களுடைய இந்த விளக்கத்துடைய பல உதாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தேவையானவர்கள் பார்த்துக் கொள்ளலாம். அவர்கள் சம்பந்தமாக எழுதப்பட்ட நிறைய நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களில் சொன்னால் என்ன செய்யலாம், எங்களுக்கு இன்னும் அதிகமான உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். அல்-இத்திஜாஹாத்து முன்ஹரிஃபா ஃபி தஃப்ஸீர் என்பது அந்த கிதாப், நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த தந்தன் அந்த புத்தகத்திலிருந்து நான் எடுத்ததாக அல்-இத்திஜாஹாத்து முன்ஹரிஃபா ஃபி தஃப்ஸீர் ஃபில் அஸ்ல் ஹதீஸ், அதில் இருந்தால் இந்த பாதிகள் இல்லை, அதில் இந்த கிதாபு உள்ள பகுதி தான் இது. மனாஹிஜுல் முஃபஸ்ஸிரீன் இதுல இறுதி பகுதியில் அது வருது. ரைட். நாங்கள் இப்ப ஒரு ஓய்வு எடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் எத்தனை மணிக்கு வரோம் நாங்கள் அடுத்த அமர்வு? 5:30 நான் சொன்னாலும் நாங்கள் இப்போ நிப்பாட்டுவேன். அடுத்த தலைப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும், நிப்பாடி போட்டு